இதே போல் ஷவர்மாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா அருமையான ஷவர்மா. எப்படி இருக்கு ஷவர்மா? ஸோ ஜாலர் ஷவர்மா, ஜாலர் அப்பத்தில் ஷவர்மா செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நோம்பு திறக்கும் போதும் சரி, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஷவர்மா பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு கொடுங்க. உண்மையிலேயே நீங்கள் எப்படி செஞ்சீங்க சொல்லிட்டு உங்களை எல்லோரும் வீட்டில் பாராட்டுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜாலர் ஷவர்மா செய்கிறதுக்கு ஜாலர் அப்பம் செய்யணும். ஜாலர் அப்பம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இன்னொரு தடவை சொல்லி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஒரு 1.5 கப் ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷவர்மா தேவையோ அந்த அளவுக்கு அப்பம் சுடணும். ஸோ அந்த அப்பம் சுடுறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து மைதா மாவில் தான் நான் ஜாலர் அப்பம் செய்ய போகிறேன். ஏன்னா எப்போவுமே நான் மைதா மாவு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். கோதுமை மாவு இல்லாட்டி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்குவேன் மைதாவை. பட் இந்த ஷவர்மாக்கு மைதா மாவு எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் பாலும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து நான் தேங்காய் பாலில் தான் அரைக்க போகிறேன். ஒருவேளை நமக்கு வந்து இந்த தேங்காய் பால் பத்தலைன்னா, மாவு ரொம்ப கெட்டியாக திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன் மிக்சியில் அடிக்கிறேன்னா இதில் வந்து ப்ளம்ஸ் எல்லாம் இருக்காமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக. இதை நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடிச்சாச்சு. அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம இதை இந்த கரண்டியை திருப்பி நகர்த்தும் போது இது ஒன்றா சேரக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை அரைச்சிக்கணும். இப்போ இந்த பதத்தில் நம்ம அரைச்சாதான் நமக்கு வந்து இந்த அப்பம் வந்து ஜாலர் அப்பம் கரெக்டாக வரும். இப்போ என்ன தான் நம்ம அரைச்சாலும் இதில் ஏதாவது 1-2 மாவுடைய திரியாக இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் இந்த வடிகட்டிக்கிட்டோன்னா, இப்போ இதில் என்னென்னா முட்டை ஒன்று ஆட் பண்ணுவாங்க. நான் போன தடவை ஜாலர் அப்பம் செய்யும்போது ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பட் முட்டை வந்து அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கல பசங்களுக்கு. ஸோ அதால் நான் வந்து இந்த தடவை ஜாலர் அப்பம் செய்யும்போது முட்டை அவாய்ட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஜாலர் அப்பம் செஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டிலு 3 கன்று வச்ச மாதிரி கடைங்களில் விற்கும். இதை வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, தண்ணி பாட்டில் நம்ம விலைக்கு வாங்குமே தண்ணி, அந்த பாட்டிலு மினரல் வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஜாலர் ஆட்டம். இப்போ நான் இதில் வந்து இந்த மாவை ஃபில் பண்ணிக்கிறேன். அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிங்க. தவா சூடு வந்ததும் இதில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். நெய் கூட தடவலாம். பட் எண்ணெய் வந்து ஷவர்மாக்கு எண்ணெய் நல்லாயிருக்கும். நெய் வாசனையோடு இருந்துச்சுன்னா ஷவர்மா வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஸோ நம்ம சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இதில் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக நமக்கு விருப்பமான உணவை நம்ம வீட்டிலையே நம்ம விருப்பமான முறையில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஜாலரை ஊற்றிக்கிங்க. ஸோ நமக்கு வந்து ஷவர்மா ஜாலருக்கு கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப நிறைய எண்ணெய் போட்டுறக்கூடாது, சும்மா லைட்டாக போடணும். அதே போல் நல்லா கிறிஸ்பியாக வேகணும். அவசர அவசரமாக நம்ம வேகாமலும் எடுத்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும். அது நிற்காது. ஷவர்மா சீட் வந்து நல்லா நிற்காது, கிறிஸ்பியாக கிரிப்பாக நிற்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆக்கணும். இதை நம்ம வந்து ஜாலர் அப்பம் செய்யும்போது, முர்த்தபா செய்யும்போது ஜாலர் அப்பத்தை திருப்பி போடல. பட் இந்த ஷவர்மாக்கு நம்ம இதை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் வேக வச்சுக்க போகிறோம். ஈஸியாக எடுக்கும்போது வந்துச்சா, இது அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க.
2 சைடும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதும் எடுத்து வச்சிடுங்க. மறுபடியும் அதே போல் ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் தீச்சிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் இது ஊற்றும் போது நம்ம இந்த ஜாரை கொஞ்சம் நல்லா குலுக்கிக்கணும். ஏன்னா மாவு அடியில் போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மாவு அடியில் உட்காராமல் இதே போல் மற்ற எல்லா அப்பத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்பம் ரெடி பண்ணியாச்சு. ஷவர்மாவுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிக்கனு, உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம எப்படி சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா பொடிசாக பிச்சு போட்டுக்குங்க. இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மயோனஸ் எடுத்திருக்கேன். மயோனஸ் தான் நமக்கு ஷவர்மாவுக்கு மெயின். ஸோ அந்த மயோனஸை அப்படியே கொடுக்காம இந்த க்ரீன் சட்னி, அதாவது புதினா சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதோட வெஜிடபிள் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா ஷவர்மா கூட. ஸோ அதுக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கும்பரு கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் பேசிக்காக இது 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷவர்மா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஜாலர் அப்போ எடுத்துக்கோங்க. நான் 1 எடுத்தோன்னா நம்ம வந்தால் இன்னொன்று சேர்த்து எடுத்துக்கிறேன். மைனோஸ் நம்ம தடவும் போது கீழே எல்லாம் இறங்கும் இல்லைங்களா, அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இறங்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 2ஆக எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மைனஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ப்ரஷ்ஷால். அப்போ தான் நமக்கு வந்து கீழெல்லாம் இறங்காமல் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மயோனஸோட நம்ம வந்து க்ரீன் சட்னி ஆட் பண்ணோன்னா புதினா சட்னியை நல்லா டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஷவர்மா வந்து விரும்பாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ என்னோட கேரட் வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. குக்கும்பர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி வைக்கணும். நிறைய இருக்கக்கூடாது. இதோட இந்த சிக்கன் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கன் வச்சுக்கணும். ஸோ நான் இதில் லைட்டாக கெச்சப்பு, ஊற்றியிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு மயோனஸ், இப்போ இதை ரோல் பண்ணலாம். இந்த ரோல் பண்ணுறது தான் மெயின். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிங்க. இதை இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டிலும் பரவாயில்ல, அப்படியே கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். பட்டர் ஷீட்டில் வச்சு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக ரோல் ஆகும். நமக்கு அதை பிடிக்க ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும்.
இல்லை இந்த மாதிரி கொஞ்சோண்டு சிக்கன் வச்சு இதுக்கு மேலே கொஞ்சோண்டு இந்த மயோனஸை போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மற்றது ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் சூப்பரான ஜாலர் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ஷவர்மா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாகவும் நல்லா சூப்பராகவும் செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். ஸோ வீட்டிலையே நம்ம அருமையாக ஷவர்மா செஞ்சு கொடுத்துடலாம். இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் நேருக்கு நன்றி. பாய்.